ஸ்டூடெண்ட் போன கிளாஸில் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்தோம். ஓகேங்களா? ரியாக்ஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனா ஒரு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறும், மறுபடியும் அந்த ப்ராடக்ட் என்னவா மாறாது, ரியாக்டண்ட்டாக மாறாது. அந்த மாதிரி வந்ததுன்னா அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதில் வந்து நம்ம சிங்கிள் ஏரோ மார்க் தான் பயன்படுத்துவோம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும், அகைன் அந்த ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்டண்ட்டாக மாறிடும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். உதாரணமாக H2 ஹைட்ரஜன் I2 அயோடின் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்து HI ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் அயோடைட். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அயோடைட் டிசோசியேட் ஆகி பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து H2 + I2 கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்தோம். இப்போ உதாரணமாக சீசாப் கேமில் பார்த்திங்கன்னா ஒரே ஃபோர்ஸஸை ஒரே வெயிட்டுடைய 2 பெர்சன்ஸும் ஓகேங்களா விளையாடுவாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும், ரெண்டு சைடுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும். அது வந்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். அதேமாதிரி டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, கயிறு இழுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரெண்டு டீமுமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்குள்ள அந்த ரோப் வந்து மூவ் ஆகாது, அது வந்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கால்சியம் கார்பனேட் ஓகேங்களா, சாலிட் ஸ்டேட் இருக்கும், அது டிசோசியேட்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது சாலிட் இன் லிக்விட் ஈக்குலிபிரியம் பார்த்தோம். உதாரணமாக ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட் இருக்குது, அது மெல்ட் ஆனால் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஐஸ் H2O சாலிட் ஸ்டேட் ஈக்குலிபிரியம் ரிவர்சிபிள் ஏரோ மார்க் போட்டு H2O லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு போடுறோம். இப்போ ரெண்டு தெர்மோபிளாஸ் எடுத்துகிட்டு ஒன்றில் ஐஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், இன்னொன்று வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ மாஸில் எந்த மாற்றமும் வராது, அதாவது ஐஸோடைய மாஸும் வாட்டருடைய மாசுலையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கடுத்தது லிக்விட் இன் வேப்பர் ஈக்குலிபிரியம் பார்த்தோம். வாட்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு வெசலில் வச்சு 373 கெல்வின் ஹீட் பண்ணக்குள்ளே அது வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அப்போ H2O லிக்விட் ஸ்டேட் வந்து H2O வேப்பர் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அது பார்த்தோம். ஸோ சாலிட் இன் ஈக்குலிபிரியம் வித் வேப்பர், அதில் பார்த்தீங்கன்னா சாலிடுக்கும் வேப்பருக்கும் நான் ஈக்குலிபிரியம் இருக்குது. உதாரணமாக கேம்பர் கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சாலிட் ஃபார்மில் இருந்து டைரெக்டாக கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதேமாரி அமோனியம் குளோரைடு சாலிட் ஃபார்மில் இருந்து கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அயோடின் சாலிட் ஃபார்மில் இருந்து கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். டுடே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஈக்குலிபிரியம் இன்வால்விங் டிசோல்யூஷன் ஆஃப் சாலிட் ஆர் கேஸஸ் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட், உதாரணமாக சுகர்ன்றது வந்து ஒரு சாலிட், லிக்விட்ன்றது வந்து வாட்டர் இல்லைங்களா? அப்போ சுகரை வந்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சுகர் சொல்யூஷன் கிடைக்குது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்குள்ள அது வந்து சேச்சுரேட் சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ சுகர் சாலிட் ஃபார்முக்கும் சுகர் சொல்யூஷன் ஃபார்முக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. அதாவது சுகர் வந்து சாலிட் ஃபார்ம் வந்து சொல்யூஷனாக மாறும், மறுபடியும் இதை கிறிஸ்டல் பண்ணால் சுகராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் இன்வால்விங் டிசோல்யூஷன் ஆஃப் சாலிட் ஆர் கேஸ் இன் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரேட் ஆஃப் டிசோல்யூஷன் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்னா கரையக்கூடிய பொருள். உதாரணமாக சுகர் வந்து ஒரு சொல்யூட் இல்லைங்களா, அது எதுக்கு சமம்னா ரேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு சமம். அதாவது சுகர் சொல்யூஷனை மறுபடியும் நம்ம கிறிஸ்டல்ஸாக மாற்றலாம். ஸோ சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணக்குள்ள அது வந்து டிசோல்யூஷன் சொல்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் டிசோல்யூஷன் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர்ஸ். கேஸ் இன் லிக்விட், இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில். ஓகேங்களா? அப்போ கேஸுக்கும் லிக்விடுக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி தான் கார்பனேட்டட் பெவரேஜஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் கார்பனேட்டட் பெவரேஜஸ். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் ஃபார்ம்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு சொல்யூஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஹென்றி லா மூலிமா கேஸ் இன் லிக்விடுக்கான ஈக்குலிபிரியத்தை கண்டுபிடிக்கலாம். இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், O டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. ஓகேங்களா? சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆட்டம் தான் கார்பன், இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் ஏபின் 2 ரியாக்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைமில் சிடின்ற ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அகெயின்
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சியும் டியும் கம்பைன் ஆகி பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடந்து ஏ அண்ட் பி கொடுக்குது. ஓகே, இதை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா சொல்லலாம். இப்போ டைம் வந்து எக்ஸில் எடுத்துக்கிறோம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஒய் எக்ஸஸில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ டைம் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் சைடு வந்து குறையும், அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சைடு வந்து அதிகமாகும். அட் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ரியாக்டன்ட்டும் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டும் சமமாக இருக்கும். ஓகேங்களா, கிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒய் எக்ஸஸில் எடுத்துக்கிறோம், டைம் எக்ஸஸில் எடுத்துக்கிறோம். ஸோ டைம் அதிகமாகும் போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டோம். டைம் அதிகமாகும்போது ரிவர்ஸ் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாகிட்டு ரெண்டும் மீட் பண்ணணும். இது வந்து ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் டைம் அதிகமாகுது, ரியாக்டருடைய கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிட்டோம், ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டு ஈக்குலிபிரியத்தில் ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனும் சமமாகிடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லலாம். உதாரணமாக சடன் மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க ஒரு பர்டிகுலர் டைமில், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஓகேங்களா, இதே டைமில் இப்போ ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் ஃப்ரம் ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஓகே, அது எதுக்கு சமம்னா ரேட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் செகண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா, இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஈக்குலிபிரியம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சமமாக இருக்கும். ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸில் எடுத்துருக்கோம், சிஸ்டம் வந்து ஒய் எக்ஸஸில் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் குறையுது, ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து மாறுறதுனால இது வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ H2 கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அயோடின் கேஸ் ஸ்டேட் இருக்குது. ஓகே, கம்பைன் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் அயோடின். இப்போ இதில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாம் ஒரே ஃபேஸில் இருக்கிறதுனால இது ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா, ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் நான் 2 மார்க்கில் கேட்பாங்க. ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ், ஒன்று எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லை எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன். இப்போ ஹைட்ரஜனுக்கும் அயோடினுக்கும் உள்ள பாண்ட் லென்த்து 160.9 பிக்கோமீட்டர், பிஎம்னா பிக்கோமீட்டர். அனதர் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன். CH3COO மெத்தைல் அசிட்டேட். ஓகேங்களா, இது வந்து ஆக்வஸ் சொல்யூஷன். வாட்டர் உங்களுக்கு தெரியும் ஆக்வஸ் சொல்யூஷன். இது வந்து டிசோசியேட்டர்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து CH3COஓட ஆட் பண்ணிங்கன்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட், இதுவும் ஆக்வஸ் சொல்யூஷன். CH3OH இதுவும் ஆக்வஸ் சொல்யூஷன். ஸோ அப்போ எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்கிறதுனால இது ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஒன்று வந்து சாலிடாக இருக்கும், இன்னொன்று லிக்விடாக இருக்கும், இல்லை வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம். அப்போ வாட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் கேட்டாங்கன்னா த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது, டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன். அதேமாதிரி கால்சியம் கார்பனேட் CaCO3 இது சாலிட் ஃபார்மில் இருக்குது. இது டிசோசியேட்டர் நமக்கு கிடைக்கிறது CaO கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஃபார்ம், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஸ்டேட். இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்தாலே ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன். அடுத்து முக்கியமானது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து எதுக்கு சமமாக அப்படின்னு பார்த்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன். இந்தமாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அதுக்கு என்ன பேர்னா ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு பேர், இல்லைனா கான்சன்ட்ரேஷன், மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பேர். ஸோ அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா அட் எனி இன்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அட் எ கிவன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன் அட் தட் இன்ஸ்டன்ட். அப்போ ரேட் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், பவரில் வந்து எக்ஸ் போடணும். இந்த எக்ஸ்ன்றது என்னென்னா ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ரியாக்டன். ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை இண்டிகேட் பண்ணுறதுனா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஆக்டிவ் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா N/V யூனிட்டு மோல் டெசிமீட்டர் பவர் -3 ஆர் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் மோல் லிட்டர் பவர் -1. Nன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸு, V வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர், அதனோட யூனிட் வந்து டெசிமீட்டர் கியூப் ஆர் லிட்டர். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Equilibrium involving dissolution of solid or gases in liquids. Solids in liquids. A solution in which no more solute particles can be dissolved is called saturated solution.
For example, if we keep on adding sugar into water, then a stage comes when no more sugar dissolves into water. The saturated solution corresponds to state of equilibrium, when the rate of dissolution of sugar into liquid is equal to the rate of precipitation. Then equilibrium is said to be established. This equilibrium is dynamic in nature. It can be demonstrated by adding some radioactive sugar into a saturated solution of non-radioactive sugar. It is observed that the solution and non-radioactive sugar also becomes radioactive. Something to do with the way the water molecules interact with the sugar molecules. When you first pour sugar into a glass of water, The sugar is still visible. This is because the sugar molecules have only just been exposed to the water molecules. They have not had much time to interact. The sugar molecules are still attracted to each other. As the sugar is stirred into the water, the sugar seems to disappear. But it doesn't really disappear, does it? No, both the sugar molecules and the water molecules are still present. The reason the sugar seems to disappear is because the sugar molecules are more attracted to the water molecules than they are to each other. When the water is stirred, the sugar molecules mix with the water molecules. The water molecules insert themselves between the sugar molecules and begin to surround each individual molecule. The once clumped together sugar molecules are now more attracted to the water molecules, which is why they easily separate from each other. When the water molecules surround all the sugar molecules, the sugar is dissolved.